சப்ஸ்கிரைப் பண்ண சிகப்பு கலர் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. மந்த் ஆஃபர் டீட்டெயில்ஸ், நம்மளோட டீலர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைய பேக்கில் பாட்டில் எல்லாத்துலேயும் நம்ம எல்லா செடிகளும் போட்டிருக்கோம். அதுபோல் வெங்காயம் பூண்டு இது ரெண்டும் இது சீசனுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு நம்ம மெனக்கடாமையே நமக்கு முளை விட்டு தான் மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு வர்றது பாருங்கள், இந்த வெங்காயம் பூண்டு இது வந்து ரெண்டுமே முளை விட்டுருக்கு. வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டில் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முளை விட்டுருக்கக்கூடிய பூண்டையும் வெங்காயம் எடுத்து இந்த பூண்டில் நம்ம ஒரு பல் வச்சோம்னா போதும். இந்த மாதிரி ஒரு பல் மட்டும் எடுத்து நீங்கள் இதுக்காக தனியாக பேகெல்லாம் ஒதுக்கவே வேண்டாங்க. நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம், ரோஜா செடி வச்சுருப்போம், நிறைய காய்கறி செடிகள் வச்சுருப்போம். அதுலேயே ஒரு ஓரமாக ஒரு 2 பல் நீங்கள் சொருகி வச்சுட்டிங்கன்னா போதும். இதுவும் நமக்கு வந்து ஆர்கானிக்காக கிடைக்கும். நம்ம வீட்டிலையே இதையும் எடுத்துக்க முடியும். இதுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே வேலை செய்ய வேணாம். இருக்கிறதுலையே நம்ம போட்டுட்டோம்னா போதும். எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற பயிரூக்கியே கொடுத்தா போதும். இப்போ இது பாருங்கள், இது பெரிய பேகு, 18க்கு 18 பேகு. இதில் நான் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி அதாவது நாற்று வந்ததை எடுத்து நாற்று விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இந்த சோளம் போட்டிருக்கேன். நம்ம மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன். தக்காளி வந்து உங்களுக்கு காய்ப்பு முடியும் போது சோளம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சின்னதாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சோளம் முடியும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த மண்ணை எடுத்து நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெர்மி கம்போஸ்ட் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். வேறு நம்ம ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரே பேக்கில் நம்ம வந்து செடி வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு 4-5 செடி பிளான் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப லாபகரமானதாக இருக்குங்க. விவசாயம் மட்டும் இல்லை, மாடி தோட்டமுமே நம்ம எவ்வளோ லாபகரமாக பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம முயற்சி பண்ணணும். இதில் சின்ன வெங்காயம் விதைச்சிட்டிங்கன்னா 2.5 மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம். அது எப்படி அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பெரிய வெங்காயம் விதைச்சோம் அப்படின்னா 4 மாதம் ஆகும். 4 மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். இந்த பக்கம் பெரிய வெங்காயம் விதைச்சுட்றேன். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஆழமான பாட்டெலாம் வேணும், ரொம்ப அகலமான பாட்டெலாம் வேணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் மிச்சம் மீதி ஆகிற அந்த முளை விட்ட வெங்காயத்தையும் பூண்டையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி அங்கங்கே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுவும் நமக்கு ஆர்கானிக்காக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். பொதுவாக நம்ம வீட்டில் அதிகமாக பயிர் பண்ண முடியாதது வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தான் நம்ம தேவைக்கு நிறைய கிடைக்காது. ஆனால் இதையுமே நம்ம வந்து அங்கங்கே ஒவ்வொரு பாட்டில் வைக்கிறது மூலிமா கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு ஈஸியாக ஹார்வெஸ்ட் எடுத்துக்க முடியும் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.